இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜொஹூரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் மீதான உடன்பாடு மலேசியா சிங்கப்பூர் அறிவிப்பு. ஜொஹூரில் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் தொடர்பான உடன்பாடு குறித்து மலேசியாவும் சிங்கப்பூரும் அறிவித்துள்ளன. முதலீட்டை ஆதரிப்பதுடன் இரு நாடுகளுக்கிடையே பொருட்கள் மற்றும் மக்களின் சுதந்திரமான நடமாட்டத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தை இந்த உடன்பாடு கொண்டுள்ளது. ஒரு ஆண்டுக்கு முன் பொருளாதார மண்டலத்தை கூட்டாக மேம்படுத்துவதற்கு இந்த இரு அண்டை நாடுகளும் முதலில் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டன. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் மற்றும் அவரது மூத்த அமைச்சரவை உறுப்பினர்களின் மலேசிய பயணத்தின் போது இந்த 3 உடன்பாடு குறித்து அறிவிக்கப்பட்டது. உற்பத்தி தளவாடங்கள் முதல் சுற்றுலா மற்றும் எரிசக்தி மாற்றம் வரையிலான துறைகளில் அதிக மதிப்புள்ள முதலீடுகளை ஈர்ப்பதை இரு நாடுகளும் இலக்காக கொண்டுள்ளன என்று பொருளாதார அமைச்சர் ரவிசி ரம்லி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொருளாதார மண்டலத்தில் தொடங்கப்பட்ட முதல் 5 ஆண்டுகளில் 50 திட்டங்களையும் 20,000 தொழில்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் அவர்கள் இலக்கு வைத்துள்ளனர். மலேசியா அங்கு நிறுவ விரும்பும் நிறுவனங்களை ஆதரிப்பதற்கான ஒரு உள்கட்டமைப்பு நிதியை அமைத்து நிர்வகிக்கும். அதே நேரத்தில் சிங்கப்பூர் தனது சொந்த நிதியை உருவாக்கி முதலீடுகளை எளிதாக்கும் மற்றும் ஜொஹூரில் செயல்படும் சிங்கப்பூர் நிறுவனங்களை ஆதரிக்கும் என ரபிசி தெரிவித்தார். கடந்த ஆண்டு 3.1 பில்லியன் மோசடி அழைப்புகளை எம்சிஎம்சி தடுத்துள்ளது. தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான எம்சிஎம்சி கடந்த 2024ஆம் ஆண்டில் 3.1 பில்லியனுக்கும் அதிகமான மோசடி அழைப்புகளை வெற்றிகரமாக தடுத்து கிட்டத்தட்ட 12,000 புகார்களை செயலாக்கியது. கடந்த 7 நாட்களில் 4,699 சமூக ஊடக இடுகைகளை பல்வேறு சமூக ஊடக தளங்களில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி ஆணையத்தினால் அந்த சமூக ஊடக இடுகைகள் பதிவிடப்பட்டவை என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். மொத்தமுள்ள 4,699 பதிவுகளில் 72 விழுக்காடு ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான இடுகைகள் என்றும் 14 விழுக்காடு மோசடி தொடர்பான இடுகைகள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த 2 சிக்கல்கள் தொடர்பான இடுகைகள் ஏற்கனவே சுமார் 86 விழுக்காடாக உள்ளன. சட்டவிரோதமாக கருதப்படும் இடுகைகளை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து ஒழுங்குபடுத்துவோம் என்று அவர் இன்று 2வது அனைத்துலக ஒழுங்குமுறை மாநாட்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இணைய அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கும் பாதுகாப்பான இலக்கவியல் சூழலை வளர்ப்பதற்கும் மலேசியாவின் உறுதிப்பாட்டை காட்டும் ஒரு மைல்கல் இதுவென அவர் சுட்டிக்காட்டினார். 2 நாளான IRC 2015 மாநாடு இலக்கை பங்கேற்ற ஆசியான் நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு மலேசியா தனது இலக்கை உறுதி செய்வதாக தெரிவித்தார். மக்கள் தொடர்பான நிலையான தொழில்நுட்ப வளர்ச்சியை அடைவதை உறுதி செய்வதற்காக தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வலுவான விதிமுறைகளுடன் சமநிலைப்படுத்துவது இன்றியமையாதது என்றார். தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பயனர்களை பாதுகாக்கும் மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் விதிமுறைகளால் அது பூர்த்தி செய்யப்படுவதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று ஃபாமி வலியுறுத்தினார். லவ் ஸ்கேம் ஜொஹூர் செகாமட்டில் 2 லட்சம் ரிங்கிட்டை இழந்த 41 வயது மாது. ஜொஹூர் செகாமட்டை சேர்ந்த 41 வயது மாது லவ் ஸ்கேம் எனும் காதல் மோசடியில் சிக்கி 2 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். சமூக ஊடகத்தில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த விமான பணியாளர் என கூறிக்கொண்ட ஆடவருடன் கடந்த மாதம் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் ஆடம்பர பரிசு வழங்கும் அளவிற்கு இருவரின் காதல் வலுவாகியது. ரொக்கம், நகைகள், கைபேசி, காலணி என அவ்வாடவர் பரிசுகளை அடுக்கியதால் அம்மாது பூரித்து போனார். ஆனால் அங்குதான் ஆபத்து காத்திருக்கின்றது என்பதை அவர் அறியவில்லை. சில வாரங்கள் கழித்து வெளிநாட்டு காதலன் அனுப்பிய பரிசு பொட்டலங்களை பெறுவதற்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்த வேண்டும் என ஒருவர் தொடர்பு கொண்டு கூறிய போது அம்மாதுவுக்கு சந்தேகம் வரவில்லை. கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு 48 தடவையாக 2,17,080 ரிங்கிட் பணத்தை அவர் மாற்றியுள்ளார். ஆனால் காதலன் கூறிய பரிசுகள் வந்து சேராத போதே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். புள்ளிக்கு புள்ளி கண்காணிப்பு முறைக்கு ஆவாஸ் கேமராக்கள் தரம் உயர்த்தல். ஆவாஸ் எனப்படும் தானியங்கி விழிப்புணர்வு முறை பாதுகாப்பு கேமராக்கள் நடப்பில் உள்ள நிலையான அணுகுமுறைக்கு பதிலாக புள்ளிக்கு புள்ளி என்ற கண்காணிப்பு முறைக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த புதிய முறையின் கீழ் தூரம் மற்றும் பயண நேரத்தை பயன்படுத்தி 2 சோதனை சாவடிகளுக்கு இடையே சராசரி வேகத்தை கணக்கிட்டு
மேலும் விரிவான வேக கண்காணிப்பை அக்கேமராக்கள் வழங்கும். போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் அதனை தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள ஆவாஸ் கேமராக்கள் ஒற்றை மற்றும் நிலையான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதால் வாகனங்களின் வேகத்தை திறம்பட குறைப்பதிலோ அல்லது விபத்து அபாயங்களை குறைப்பதிலோ அவை ஆக்கப்பூர்வமாக செயலாற்றுவதில்லை. ஆவாஸ் கேமராக்களை பார்த்தவுடன் மட்டும் ஓட்டுநர்கள் வாகனங்களை மெதுவாக ஓட்டுவது நாங்கள் தடுக்க விரும்புகிறோம். மாறாக குறிப்பிட்ட தூரத்திலிருந்தே அவர்கள் குறைந்த வேகத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஆந்தோனி லோக் கூறினார். உதாரணத்திற்கு ஏ புள்ளியில் இருந்து பி புள்ளி வரையிலான பயணத்திற்கு ஓட்டுநர் எடுத்துக்கொண்ட நேரம் கணக்கிடப்படும். எதிர்பார்க்கப்பட்டதை விட விரைவாகவே பயணம் நிறைவடைந்தால் அவர்கள் வேகமாக சென்றுள்ளார்கள் என கருதி பெனால்டி விதிக்கப்படும் என்றார் அவர். மொத்த சந்தை சுற்றி வளைக்கப்பட்டது. 28 வெளிநாட்டவர்கள் கைது. பினாங்கு ஜார்ஜ் டவுன் கேட்லூபே மேக்கலோம் சாலையில் உள்ள மொத்த சந்தை மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக 28 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைதாகினர். திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு தொடங்கிய அந்த சோதனையில் 57 வெளிநாட்டு தொழிலாளர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். MBPP எனப்படும் பினாங்கு தீவு மாநகர மன்றமும் குடிநுழைவு துறையும் இணைந்து அந்த சோதனையை மேற்கொண்டன. அதிகாரிகளை கண்டதும் பலர் தலைதெறிக்க ஓடினர். எனினும் அவ்வளாகம் முன்கூட்டியே சுற்றி வளைக்கப்பட்டதால் எவராலும் தப்பி ஓட முடியவில்லை. அச்சோதனையில் MBPP-யின் பெர்மிட் இல்லாமல் இயங்கி வந்த 4 உணவகங்கள் மற்றும் 6 வியாபார தளங்களுக்கு நோட்டீஸ்களும் வெளியிடப்பட்டன. கள்ளக்குடியேறிகளை வேலைக்கு அமர்த்திய ஒரு முதலாளி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்ரானி மொழிபெயர்ப்பாளர் கூறியதால் இஸ்ரேல் ஆடவருக்கு எதிரான விசாரணை ஒத்திவைப்பு. ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள இஸ்ரேலிய பிரஜை ஆவிடன் ஷாலோமிற்கு இப்ரானி மொழிபெயர்ப்பாளரை ஒருவரை தயார்படுத்துவதற்காக அவர் மீதான விசாரணையை செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்தது. தனக்கு அடிப்படை ஆங்கிலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதால் விசாரணை முழுமைக்கும் இப்ரானி மொழிபெயர்ப்பாளர் தேவை என 39 வயதுடைய அவிட்டான் கூறிக்கொண்டார். இந்த விவகாரத்தை எழுப்புவதற்கு எதற்கு 9 மாதங்கள் காத்திருந்தீர்கள் என அவிட்டானிடம் நீதிபதி நொரினா ஜைனல் அபிதின் கேள்வி எழுப்பினார். இதற்கு முன் மொழிபெயர்ப்பாளர் பிரச்சினை எழுப்பப்படவில்லை. உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் தேவை என்று நீங்களோ அல்லது உங்கள் வழக்கறிஞரோ நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். எனினும் தனக்கு ஆங்கிலம் சரியாக புரியவில்லை என்று தனது வழக்கறிஞரிடம் பலமுறை தெரிவித்ததாக அவிட்டான் நீதிமன்றத்தில் கூறினார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 270வது பிரிவு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு புரியாத மொழி விளக்கம் அளிக்கப்பட்டால் அவருக்கு மொழிபெயர்ப்பாளரை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது என்று அவிட்டானின் வழக்கறிஞர் நாராங் சிங் வாதிட்டார். எங்களுக்கு ஒரு ஹீப்ரு மொழிபெயர்ப்பாளரை வழங்குவதை தவிர வேறு வழியில்லை. குற்றம் சாட்டப்பட்ட நபர் விசாரணையை புரிந்து கொள்வதற்கு மொழிபெயர்ப்பாளர் அவசியம் தேவை என அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கை தொடர்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் முஸ்தபா குல்லாயம் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. அதே வேளையில் ஹீப்ரு மொழிபெயர்ப்பாளர் கண்டுபிடிக்கப்படாவிட்டால் வழக்கு விசாரணை எளிமையான ஆங்கிலத்தில் நடைபெறும் என நீதிபதி தெரிவித்தார். சிறுவன் நீரில் மூழ்கி மரணம் கவனக்குறைவாக இருந்ததாக இருவர் மீது குற்றச்சாட்டு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏப்ரல் மாதம் தங்களது பராமரிப்பில் இருந்த சிறுவன் நீரில் மூழ்கி மரணம் அடையும் வகையில் கவனக்குறைவாக இருந்ததாக மழலையர் பள்ளியை சேர்ந்த 2 ஆசிரியர்கள் மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 60 வயதுடைய SP எஸ்தர் கிறிஸ்டினா மற்றும் 29 வயதுடைய மனிசா ஆகியோருக்கு எதிராக நீதிபதி அசிசா அகமது முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. அவ்விருவரும் தங்களுக்கு எதிரான குற்றத்தை மறுத்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி காலை மணி 10:07 அளவில் செமோர் பந்தார்பாரு கிளேமாங்கில் உள்ள மழலையர் பள்ளியில் தானேஸ் நாயர் என்ற 4 வயது சிறுவனை கவனிப்பது மற்றும் மேற்பார்வையிடுவதை உறுதிப்படுத்துவதில் அலட்சியமாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2001ஆம் ஆண்டின் சிறார் சட்டத்தின் 33வது பிரிவு 1A கீழ் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் 34வது பிரிவின் கீழ் எஸ்தர் கிறிஸ்டினா, மனிசா ஆகியோருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20,000 ரிங்கிட் அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அவை இரண்டுமே விதிக்கப்படலாம். அந்த இருவருக்கும் 3,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு வழக்கு முடியும் வரை அரசு தரப்பு சாட்சிகளுக்கு தொல்லை தரக்கூடாது என உத்தரவிடப்பட்டது.
நியாயமற்ற முறையில் ஆட்குறைப்பு ஏர் ஏசியா எக்ஸின் முன்னாள் விமானிக்கு 5,11,200 ரிங்கெட் இழப்பீடு. ஆட்குறைப்பு செயல்முறை நியாயமற்றது என தீர்மானித்த பிறகு முன்னாள் விமானிக்கு 5,11,200 ரிங்கெட் இழப்பீடு வழங்கும்படி ஏர் ஏசியா எக்ஸ் நிறுவனத்திற்கு தொழில்முறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏர் ஏசியா எக்ஸ் கிரகத்திற்கு எதிராக கடந்த வாரம் தொழில்துறை நீதிமன்ற தலைவர் டி பரமலிங்கம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து வாங்ஸி சுவாங் என்ற அந்த விமானிக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது. தொழில் நல்லிணக்கத்திற்கான நடத்தை விதிகளின் கீழ் விமான நிறுவனம் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கோட்பாட்டிலிருந்து விலகி அதற்கு எதிராக எடுக்கப்பட்ட முடிவுகள் நீதித்துறை ஆய்வுகளுக்கு உட்பட்டது என பரமலிங்கம் தீர்ப்பளித்தார். அந்த நிறுவனத்தின் முடிவு சட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்பதால் பாதிக்கப்பட்ட விமானிக்கு 5,11,200 ரிங்கெட் இழப்பீடு வழங்கப்படுகிறது. பெரும்பாலான விமானங்களை தரையிறக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு இயக்க உத்தரவை அரசாங்கம் அமல்படுத்திய சிறிது நேரத்திலேயே ஜூன் 2020 வாங் பணி நீக்கம் செய்யப்பட்ட போது அவரது நிலைப்பாட்டை உண்மையாகவே தேவையற்றது என்பதை நிரூபிக்க ஏசியா எக்ஸ் தவறிவிட்டது என நீதிமன்றம் கண்டறிந்தது. வாங்கின் பணி நீக்கம் நல்ல நம்பிக்கையுடன் நடத்தப்படவில்லை என்பதோடு அந்த முடிவுக்கு நியாயமான காரணமும் இல்லை என தொழில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 18,000 ரிங்கெட் மாத சம்பளத்துடன் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் விமான சேவையில் பணியாற்றிய வாங்கிற்கு மீண்டும் பணி அமர்த்தப்பட்டதற்கான இழப்பீடாக 1,98,000 ரிங்கெட் மற்றும் பின் தேதியிடப்பட்ட சம்பளமாக 4,32,000 ரிங்கெட் வழங்கும்படியும் தொழில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தைப்பிங்கில் உள்ள மளிகை கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 303 கிலோ சமையல் எண்ணெய் பறிமுதல். தைப்பிங் சந்தை பகுதியில் உள்ள மளிகை கடையில் பயனீட்டாளர்களுக்கு விற்காமல் அங்குள்ள கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக்கில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 303 கிலோ சமையல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. திங்கட்கிழமை அன்று பொதுமக்களிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் தைப்பிங் கிளை மேற்கொண்ட ஓப்சமார் நடவடிக்கையின் போது இந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்தது. பிற்பகல் 1 மணி அளவில் பிளாஸ்டிக் பையில் அடைக்கப்பட்ட 1 கிலோ சமையல் எண்ணெயை வாங்கும் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அது முடிந்துவிட்டதாக அக்கடையின் ஊழியர் ஒருவர் கூறினார். அவரது பதிலின் சந்தேகம் அடைந்த அமைச்சின் அதிகாரிகள் அங்கு மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது அங்கிருந்த கிடங்கில் அட்டை பெட்டிகளிலிருந்து பெரிய அளவிலும் பணம் செலுத்தும் இடத்தில் சமையல் எண்ணெய் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் பேரா கிளையின் இயக்குனர் டத்தோ கமாலுடின் இஸ்மாயில் தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களான பிளாஸ்டிக் பையில் அடைக்கப்பட்ட 1 கிலோ சமையல் எண்ணெய் பொட்டலங்களை வைத்திருந்ததை அந்த கடையின் உரிமையாளர் மறுத்துள்ளார். புக்கிட் திங்கி அருகே ட்ரெய்லர் பள்ளத்தில் விழுந்தது, 2 மரணம். பழைய உலோகங்களை ஏற்றி சென்ற ட்ரெய்லர் ஒன்று புக்கிட் திங்கி அருகே கிழக்கு கரை நெடுஞ்சாலையின் 42.1வது கிலோமீட்டரில் சுமார் 20 மீட்டர் பள்ளத்தில் விழுந்ததில் 2 மரணமடைந்தனர். நேற்றிரவு மணி 8:16 அளவில் அந்த விபத்து குறித்த தகவலை தாங்கள் பெற்றதாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பென்தோங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் முகமது ஷாஃபி சுலோங் தலைமையில் 9 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மோப்ப நாயின் சேவையை பயன்படுத்தி ஓட்டுநரையும் அவரது உதவியாளரையும் கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவர்கள் இருவரும் ட்ரெய்லரின் முன்புறத்தில் பழைய உலோக குவியலுக்கு அடியில் சிக்கி புதையுண்ட நிலையில் காணப்பட்டனர். மீட்பு கருவிகளை பயன்படுத்தி அவர்களின் உடல்களை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தீயணைப்புத்துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். அந்த இருவரின் அடையாளம் இன்னும் காணப்படவில்லை. அவர்களின் உடல்கள் சவ பரிசோதனைக்கு கொண்டு செல்வதற்காக தீயணைப்பு வீரர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திபெத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 36 பேர் பலி. இந்தியா நேபாளம் வரையில் நில அதிர்வு. திபெத்தின் 2வது பெரிய நகரான ஷிங்ஸ்டேவை வலுவான நிலநடுக்கம் உலுக்கியதால் குறைந்தது 36 பேர் உயிரிழந்துள்ளனர். 68 பேர் காயமடைந்துள்ளனர். அவ்வெண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9:05 மணிக்கு ரிக்டர் அளவை கருவியில் 6.8 அந்நிலநடுக்கம் பதிவாகியது. இதில் ஏராளமான கட்டடங்களும் இருப்பிடங்களும் தரைமட்டமாகின. பூகம்பத்திற்கு பிறகு தொடர் அதிர்வுகளும் ஏற்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன.
400 கிலோமீட்டர் தாண்டி வட இந்திய மாநிலமான பீகார், நேபாள் தலைநகர் காத்மண்டு வரையிலும் அந்த நிலநடுக்கம் அதிர்வுகள் உணரப்பட்டன. இதனால் அப்பகுதி மக்கள் பீதியில் வீடுகளை விட்டு வெளியில் ஓடும் வீடியோக்கள் வைரலாகி உள்ளன. எவரெஸ்ட் மலை உச்சிக்கு அருகே இமயமலையின் சில பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. எனினும் சேத விவரங்கள் குறித்து தகவல் இல்லை.